சாது சுந்தர் சிங் என்ற ஒரு மனிதரால் இயேசுவை மனிதனைப் போல பார்க்க முடியுமானால் ஏன் என்னால் பார்க்க முடியாது? If Sadhu Sundar Singh can see the Lord Jesus as a man, why can't I see him as a man? தேவனோடு ஒரு மனிதன் இத்தனை நெருக்கமாய் பழகுவதற்கு இதில் வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் ஏன் இதை நழுவ விட வேண்டும்? If it is possible for a man to walk so close with God with such experiences, why should I not experience it? நாம் இதற்காக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். Therefore, I purpose in my heart that I must seek the Lord about this. என் மனதில் நான் அதை தீர்மானித்துக் கொண்டேன். I purpose it in my heart. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை. No matter how long it takes. இவர் பெற்றிருக்கிற இதே அனுபவத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். I must receive the same experience as this man has experienced. என் மனதில் தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஒரு வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டேன். I purpose in my heart and I took a Bible in my hand. ஒரு சின்ன செம்பிலே நான் குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டேன். I took a small pot of water. ஒரு சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதின புத்தகத்தை என்னுடைய கையில் எடுத்துக்கொண்டேன். And I took the book written by Sadhu Sundar Singh. என்னுடைய வீட்டின் மேலே ஒரு மேல் அறை இருக்கிறது. And in my house I have an upper room. அது தனியான ஒரு அறை. It is a separated room. அதிலே நிறைய ஜன்னல்கள் இருக்கின்றன. There are many windows around it. முன்னாலும் பின்னாலும் ஒரு கதவு இருக்கிறது. And there is a door in the front and at the back. அது ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். It's a small living room. அதற்கு மாடிப்படி இறங்கி வருகிற இடத்தில் ஒரு கதவு இருக்கிறது, வாசல் இருக்கிறது. And as you go up the steps to this room, there is a door by there. கீழ் வீட்டில் இருக்கிற என்னுடைய சகோதரனிடத்தில் நான் சொன்னேன். I told my sisters, நான் ஜெபம் பண்ண போகிறேன். I'm going to pray. உபவாசத்தோடு ஜெபம் பண்ண I'm போகிறேன். going to fast and pray. எத்தனை நாளானாலும் நானாய் இறங்கி வராவிட்டால் நீங்கள் கதவை தட்டக்கூடாது. No matter how many days it take, except I come down by myself, none of you should knock on the door. நானாய் கீழே இறங்கி வருகிற வரைக்கும் யாரும் என்னை ஜெபத்திலிருந்து தொந்தரவு செய்யக்கூடாது. Until I myself come down out of prayer, none of you should disturb me. என்று சொல்லி கடந்து மேலே நான் போய் கீழே இருக்கிற அந்த மாடிப்படியின் கதவை அடைத்து விட்டேன். After giving them such instructions, I went inside the room and locked the door from the inside. அதனுடைய உள்பக்கத்தை அடைத்துக்கொண்டு என் அறைக்குள்ளே நான் நுழைந்தேன். And I went into the room. நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். I knelt down and I prayed. சாது சுந்தர் சிங்குடைய புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டேன். I took out the book of Sadhu Sundar அந்த Singh. சம்பவத்தின் மேல் இந்த கையை வைத்துக் கொண்டேன். I placed my hand on the very incident. இதில் எழுதியிருக்கிற இந்த சம்பவம் உண்மையானால் இதே போல எனக்கும் காண்பியும் என்று. I prayed saying, Lord, whatever is written in this incident, if it is true, let me also experience it. நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன். I desire to see you. உம்மோடு பேச விரும்புகிறேன். I desire to talk with you. இந்த மனிதரை எப்படி அபிஷேகம் பண்ணினீரோ அப்படியே தான் நீர் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். As you have anointed him, you have also anointed me. ஆகவே அவருக்கு கிடைத்தால் ஏன் எனக்கு கிடைக்க கூடாது? If he can experience this, why can't I? அவர் எப்படி உம்முடைய பிள்ளையோ நானும் அப்படியே உம்முடைய பிள்ளைதான். I am also your son as much as he is your son. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். You have given us equal power. அவரோடு பேசினது மாதிரி என்னோடு பேசும் என்றே. If you can talk with him, you should also talk with me. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணினேன். I prayed for 1 hour. கடைசியில் நான் ஆண்டவரிடத்தில் ஒன்று சொன்னேன். Finally, I told the Lord one thing. என் கண்களை நான் திறக்க போகிறேன். I am going to open my eyes now. எனக்கு முன்பாக நீர் இருக்க வேண்டும். You must stand before me. எனக்கு முன்பாக நீர் இருக்க வேண்டும். You must be before me. மெல்ல என் கண்களை திறந்தேன். Slowly I opened my eyes. எனக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. There was nothing before me. எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. I was a little bit upset. சாது சுந்தர் சிங் மாத்திரம்தான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. Is Sadhu Sundar Singh only your child, Lord? நான் ஜெபித்தால் நீர் தர மாட்டீரா? Why aren't you listening to my prayer? இந்த வசனம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு வேண்டும். I need the same experience as recorded in this book. மறுபடி ஒரு மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணினேன். One more time I prayed for 1 hour. கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணினேன். I cried begging the Lord. ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். Only once, Lord. மறுபடி ஒரு மணி நேரம் கழித்து இப்ப நான் கண்ணை திறக்க போகிறேன். After 1 hour I told the Lord, now I'm going to open my eyes. எனக்கு முன்னால நீங்க நிக்கணும். You must stand before me. 1 1 2 2 3 3 கதவை திறந்தேன். I opened my eyes. ஒன்றும் இல்லை. Nothing was there. மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் உண்டாகி விட்டது. I became quite upset. மறுபடியும் ஜெபித்தேன். Again I prayed. மறுபடியும் ஜெபித்தேன். Again I prayed. தேவனிடத்தில் ஜெபிக்க என்னென்ன வழிகள் இருக்குமோ அதெல்லாம் நான் பிரயோகப்படுத்தி ஜெபித்தேன். Whatever methods are there to please the Lord, I use them all. அவரை மிரட்டி ஜெபித்தேன். I even threatened the Lord. நான் உம்மை பார்க்காவிட்டால் மறுபடியும் குடிக்க போய் விடுவேன். If I don't see you right now, I will go back to drinking liquor. மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிருவேன். I will go back to my old life. ஜாக்கிரதை. Be careful. நீர் ஒரு ஆத்மா இழந்து விடுவீர். Be careful, you will lose a soul.
ஆகவே எப்படியாவது வந்துவிடும். So therefore you better come. மறுபடி ஒரு மணி நேரம் ஜெபித்தேன், கண்ணை திறந்தால் அப்பொழுது ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. Again I prayed for 1 hour and then I opened my eyes and he was not there. இயேசு இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். The Lord cannot be threatened by our foolish talks. மறுபடி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணினேன். Again I prayed for another hour. இப்படியே 6 மணி நேரங்கள் கடந்து It போனது. went on for 6 hours like this. அழுது அழுது கண்ணீர் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. I cried and I cried and the whole area was filled with my tears. முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபம் பண்ணினேன். I fell on my face and cried unto the Lord. கடைசியாக நான் ஒரு காரியம் சொல்லி ஜெபம் பண்ணினேன். Finally I said something and I prayed. ஆண்டவரே, நீர் எனக்கு ராஜாவாய் இருந்தால் உம்மை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டிருக்க மாட்டேன். Lord, if you were my king, I would not have asked to see you. ஏனென்றால் ராஜாவை பார்க்காத பிரஜைகள் இருக்கிறார்கள். Because there are so many citizens who have not met their king. நீர் என்னுடைய முதலாளியாய் இருந்தால் உம்மை பார்க்க வேண்டும் என்று நான் அடம்பிடித்திருக்க மாட்டேன். If you were my boss, I would not have demanded to see my boss. ஏனென்றால் முதலாளியை பார்க்காத தொழிலாளிகள் கூட இருக்கிறார்கள். Because there are so many employees who have not seen their boss. ஆனால் நீரோ எனக்கு தகப்பன் என்று உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறீர். But you have shown to me that you are my father. ஆனால் தகப்பனுடைய முகத்தை பார்க்காத பிள்ளை இருக்க கூடாது ஆண்டவரே. There is no who cannot see their father's face. என் தகப்பனுடைய முகம் தெரியாத ஒரு பிள்ளையாய் நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை. I don't wish to live in this world like a child who has not seen the father's face. நீர்தானே சொன்னீர், அந்த ஆவியினாலே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன் என்று. Because you have said that you have poured into me the spirit of adoption whereby I call you Abba Father. அப்பா முகம் தெரியாத பிள்ளையாய் உலகத்தில் வாழ்வது எவ்வளவு கேவலம் ஆண்டவரே. Lord, it is so insulting to live in this world without knowing the father's face. என்று நான் அழுது கொண்டே இருந்தேன். I began to cry like this. 7வது மணி நேரத்தில் At the 7th hour, என் அறையை சுற்றிலும் ஒரு பெரிய காற்று நிரப்ப ஆரம்பித்தது. suddenly a mighty wind began to blow in my room. சுற்றிலும் இருந்த என்னுடைய ஜன்னலில் திறந்திருந்த கதவுகள் எல்லாம் படபடவென்று அந்த காற்றிலே அடித்துக் கொள்ள ஆரம்பித்தன. All the windows in my room began to flap and beat. அது என் ஜெபத்திற்கு தொந்தரவாய் இருந்தபடியால் எழுந்து அவைகளை அடைக்கலாம் என்று நினைத்தேன். Since I felt that the noise was hindering my prayer, I went and நான் closed all the windows. நான் எழுந்து அடைத்திருக்கிற என் வாசல் கதவை பார்த்தேன். I went and looked at the door that was locked. அந்த கதவை ஊடறுத்துக் கொண்டு ஒரு வட்ட வடிவமான ஒளி உள்ளே பிரவேசித்தது. And as I looked at the door, a light was seeping through the little holes in the door. அது நெருப்பு கோலத்தை போல காணப்பட்டது. It was like a fiery ball of light. நான் இதை ஒரு தரிசனமாய் பார்க்கவில்லை. I did not see this in a spiritual vision. நான் இதை ஒரு டிரான்ஸ் மூட்ல பார்க்கவில்லை. I did not see this in a trance. நான் இதை ஒரு சொப்பனத்தில் பார்க்கவில்லை. I did not see this in a dream. நேருக்கு நேராய் பார்த்தேன். I saw this face to face with my naked eyes. அந்த கதவு அடைத்த வண்ணமாகவே The இருக்கிறது. doors were all locked. ஆனால் அந்த கதவை ஊடறுத்துக் கொண்டு இது உள்ளே இருந்து அப்படியே வெளியே But வருகிறது. this ball of fire seeped through the little cleavage in the doorway. அது வட்ட வடிவமாக இருந்தது. It was round in shape. நான் அதை கண்டபோது பயந்து போனேன். When I saw this, I was frightened. நான் 2-3 அடிகள் பின்னால் நகர்ந்தேன். I went back 3 steps. அது என் அறைக்குள்ளே அப்படி சுற்றி வர But ஆரம்பித்தது. this ball of fire began to go all around me. நான் இப்பொழுது என்ன செய்வது என்று எனக்கு I தெரியவில்லை. did not know what to do. நான் உங்களிடத்தில் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். I want to tell you one truth. நான் தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினது உண்மைதான். It was true that I desired to see the Lord, ஆனால் உண்மையிலே தேவன் வருவார் என்று நான் நினைக்கவில்லை. but I did not really expected him to come. அவர் வந்த பொழுது நாம் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. I did not know when he came what I should do next. நான் அப்படியே முழங்கால் படியிட்டேன். I knelt down. அது என்னை ஒரு முறை சுற்றி வந்தது. It went around me. என் முகத்தின் அருகாமையில் நெருங்கி வந்தது. And it came very close to my face. வந்ததுதான் தெரியும். That's all I knew. அடுத்த வினாடி நான் அப்படியே தரையிலே மல்லாக்க விழுந்தேன். The next moment I fell down on the ground. என்னால் என் சரீரத்தால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. I was not able to contain the fire. எவ்வளவு நேரம் இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. I did not know for how long I lasted there. ஏறத்தாழ 1 மணி நேரம் இருந்திருக்கலாம். Maybe I may lying there on the ground for an hour. அதன் பின்பு மெதுவாக என்னுடைய உணர்வு எனக்குள் திரும்பி வந்தது. After that, slowly my senses came back to me. என்னுடைய சரீரம், என்னுடைய தலை எனக்கு உத்தரவு கொடுக்கிறது. My body was telling my mind, நீ எழுந்து நில் என்று. get up. ஆனால் என்னால் எழுந்து நிற்க But I was முடியவில்லை. not able to get up. என் கைகளை அசைக்க விரும்பினேன். I would try to move my hand, கைகளை ஆனால் அசைக்க முடியவில்லை. but I could not move my hand. நான் கண்களை திறக்க விரும்பினேன். I tried to open my eyes, கண்களை திறக்க but முடியவில்லை. I could not. என் உணர்வு வந்து விட்டது. My senses came back to me, ஆனால் என்னால் எழும்ப முடியவில்லை. but I could not get up. ஆனால் என்னுடைய தலை எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது, எழும்பு எழும்பு But my என்று. mind kept on telling me, get up, get up.
நான் நடந்ததெல்லாம் மறுபடியும் எனக்குள்ளே ஞாபகப்படுத்தி பார்த்தேன். I tried to recollect all the things that happened. நான் ஜெபம் பண்ண உள்ளே வந்தது ஞாபகத்துக்கு வந்தது. I could remember that I came into the room to நான் pray. அந்த ஒளியை பார்த்தது ஞாபகத்திற்கு வந்தது. I could remember that I saw the ball of fire. நான் அந்த ஒளியினால் கீழே விழுந்தது ஞாபகத்துக்கு வந்தது. I could remember that I fell down by the touch of the fire. ஆனால் என்னால் எழும்ப முடியவில்லை. But I could not get up. வெகு கஷ்டப்பட்டு என்னுடைய முழங்கையை ஊன்றி நான் எழுந்தேன். With great difficulty I stood up. நான் எழுந்த பொழுது காற்றிலே அலைகிறவனை போல நின்றேன். When I stood up I felt like floating in the wind. என்னால் நேராக நிற்க முடியவில்லை. I could not stand straight. நான் எழுந்து பார்த்த பொழுது இன்னும் அந்த ஒளி எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. When I stood up I could still see the ball of fire right before me. அது தன்னை நோக்கி என்னை இழுக்கிறது. It was trying to pull me into itself. நான் காற்றில் அப்படியே தள்ளாடி கொண்டிருக்கிறேன். And I was just wobbling in the wind. ஏதாவது பிடித்துக் கொள்ளலாம் என்று பின்னால் திரும்பி பார்த்தேன். I tried to hold something and I turned back. அப்பொழுதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். That was when a shock was waiting for me. விழுந்து கிடந்த என் சரீரம் விழுந்ததைப் போலவே கீழே கிடக்கிறது. I saw my body fallen on the ground. நானோ என் சரீரத்திலிருந்து எழும்பி தனியாய் நின்று But கொண்டிருக்கிறேன். my spirit got up from my body and I was standing. நான் ஒரு வினாடி அதிர்ச்சி அடைந்து விட்டேன். For one moment I was shocked. நான் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபம் பண்ணினேன். When I prayed like this. இந்த அறையை விட்டு நான் வெளியே போகும் பொழுது உம்மை தரிசித்தவனாய் போக வேண்டும். Before I leave this room I must have seen you. இல்லாவிட்டால் செத்து போய் என்னுடைய பிரேதத்தை தான் இங்கிருந்து கொண்டு போக வேண்டும். Not only my dead body should go out of this room. கர்த்தர் என்னுடைய இரண்டாவது ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று நினைத்தேன். I thought God has heard my second prayer. இதோ நான் மரித்து போனேன், என்னுடைய சரீரம் தான் கீழே கிடக்கிறது. I have died and my body is now lying on the ground. ஒரு நிமிஷம் தான் அப்படி நினைத்தேன். Only 1 second I thought like that. மறுபடியும் நான் என் தேவனை நோக்கி திரும்பினேன். Then I turned and looked, faced the light. என் ஆவி என் சரீரத்தை விட்டு தனியாய் பிரிந்து வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டது. My spirit which is now standing knelt down before the Lord. அந்த ஒளியை என்னால் பார்க்க முடியவில்லை. I was not able to see the light. என் கைகளை வைத்து என் கண்களை மூடிக்கொண்டேன். I placed my hands over my eyes. அதோட வெளிச்சம் வெகு அபரிமிதமாய் இருந்தது. It was so glorious. என் கண்ணை மூடி என் கைகளை வைத்து மூடின பொழுதிலும் நான் ஒரு காரியத்தை கண்டேன். When I closed my eyes with my hands, I saw something. என் கண் இமைகளும் என்னுடைய கையும் கண்ணாடி போல இருந்தால் எப்படி அதை ஊடுருவிக் கொண்டு பார்க்க முடியுமோ அதே போல பார்த்தேன். I was still able to see the fire as if my hands were transparent. என் கண் இமையினாலும் என் கையினாலும் அவருடைய வெளிச்சத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. I was not able to prevent the glory of the Lord's eyes with my hands. அந்த ஒளிக்குள் நான் உலாவுகிற ஒருவரை கண்டேன். Within the ball of light I saw someone standing. அவர் மின்னலால் செய்யப்பட்ட உருவத்தை போல் இருந்தார். His outline looked like a figure made of neon light. அதன் உள்ளே இருந்து இடிமுழக்கத்தை போல் அவர் பேசுகிற சப்தத்தை கேட்டேன். From within I could hear the sound of a thunder. ஏறத்தாழ 3/4 மணி நேரத்திற்கும் அதிகமாய் அவர் என்னோடு பேசினார். For more than 45 minutes the Lord spoke with me. என்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். He told me why he has called me. நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்னவென்று சொன்னார். He explained to me the ministry that I should do. அநேக விஷயங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். He explained to me many things. முதல் முறையாக நான் அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை கண்டேன். For the first time I saw something that day. ஒரு மனிதனின் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி தனியாய் பிரிந்து வர முடியும். It is possible for the spirit to leave the body. எசேக்கியேல் அப்படித்தான் இங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டார். That was how Ezekiel was taken out. எசேக்கியேல் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். Look at Ezekiel chapter 2. அதில் கர்த்தர் அவருடைய தலைமயிரை பிடித்து வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக அவரை உயர எடுத்துக் கொண்டு போனார். There the Lord lifted him up by the lock of his hair and he was suspended between heaven and earth. அவர் சரீரம் கீழே கிடக்க அவருடைய ஆவி அவர் தனியா எடுத்துக் கொண்டு போய் பேசினார். His body was lying on the ground but his spirit was taken up by the Lord. அவர் உன்னதங்களின் பரமண்டலங்களுக்குள்ளே எடுத்துச் செல்லப்பட்டார். He took him into the heavenly realm. இங்கே பூமியில் இருக்கிற ஆலயத்திற்குள்ளே எடுத்துச் செல்லப்பட்டார். Here he was taken into the church in the temple. திருச்சபையே இங்க இருக்கிற அநேக வாலிபர்களை கர்த்தர் உங்களை அப்படித்தான் பயன்படுத்த போகிறார். Oh, all you young people, God is going to use you like that. மறைவிடங்களில் இருக்கிற எல்லா தீமைகளை உன் கண்கள் பார்க்கும். God is going to cause your spiritual eyes to see the wicked counsel in the secret places. பொல்லாத பிசாசானவன் செய்கிற தந்திரங்களை அவர்களுடைய எல்லைகளிலே ஊடறுத்துக் கொண்டு போய் பார்ப்பீர்கள். God will bring you into the secret places of the depths of Satan to know his wicked ways. இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்தீர்கள். So far you have prayed for things that you have heard about. ஆனால் இனிமேல் நீங்கள் தரிசித்து காண்டு கொண்டு வருகிற காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறீர்கள். But from now onwards you are going to pray for the things that you see in the spirit.